ஹாய் கைஸ், இனி ஒன் பீஸ் சாப்டர் 1138ஓட ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாய்லர்ஸே வந்து தரமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஒரு தியரி ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது பிளாக்பியரோட 3 பர்சனாலிட்டி. ஸோ அந்த சர்பரஸ் ஃப்ரூட் தியரி வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை உடைக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்க. ஸோ ஷாம்ராக்கோட பவர் வந்து காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஷாங்ஸ் வந்து ஷாம்ராக்கோட ட்வின் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஃபுல்லாச்சு. பட் ஃபுல்லாகவே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த சாப்டரில் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, போன சாப்டருக்கும் முன்னாடி, அதாவது ஒரு 4-5 சாப்டர் தள்ளி நினைக்கிறேன், க்ராக்கஸ் கூட ஒருத்தர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார் இல்லையா, அதாவது எல்பாஃபில். ஸோ அவர் வந்து இந்த சாப்டரில் கேஸ்டில் நோக்கி வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அவரை பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். ஸோ நம்ம சாப்டரோட டைட்டில் என்னென்னா சேக்ரெட் டெக்ஸ்ட் அப்படி இருக்குது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டாங்க. அதாவது ஷாம்ராக்கும் ஷாங்ஸும் வந்து ட்வின்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஷாங்ஸ் வந்து யங்கர் சிப்ளிங், அதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குண்டு மேலே குண்டு தூக்கி போடுற மாதிரி அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது ஷாம்ராக் வந்து ஒரு ஸ்வாடு வச்சுருக்கான். ஸோ அந்த ஸ்வாடுக்கு செர்பரஸ் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம இதுவரை பிளாக்பியரோட 3 பர்சனாலிட்டி அதுக்கு ரெஃபர் பண்ணி தான் இந்த டெவில் ஃப்ரூட்டே சொல்லியிருப்போம். ஆனால் ஷாம்ராக்கோட ஸ்வாடுக்கு இருக்குது. ஸோ இது வந்து எந்த இடத்துல சேர்த்துக்கிறதுன்னு தெரில இந்த டெவில் ஃப்ரூட்டை. ஏன்னா இது எந்தளவு பவர்ஃபுல்லுன்னு நமக்கு தெரியாது. சர்பரஸுங்கிறது ஆக்சுவலாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அனிமல்னே சொல்லலாம். ஆனால் அது ஷாம்ராக்கோட ஸ்வாடில் இருக்கும்போது அது எந்த அளவு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த பவர் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் இதை நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஷாம்ராக் ஏதாச்சும் டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஷாம்ராக்கோட ஸ்வாடுக்கு சர்பரஸ் ஃப்ரூட் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்வாட் அண்ட் திங்ஸ் வந்து டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனிஸ் லாபியில் ஸ்பாண்டம்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனோட ஸ்வாடு வந்து ஃபங் ஃப்ரீடுன்னு நினைக்கிறேன். ஸோ எலிஃபென்ட் பவர் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு விஷயம்தான் இதுவுமே. ஸ்பாண்டம் ஷாம்ராக் மட்டும் இல்லை, நமக்கு நிறைய இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி திங்ஸ் வந்து டெவில் ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ ஓகே, வந்து நம்ம திரும்ப சாப்டருக்கு வந்துடும். ஷாம்ராக்கோட ஸ்வாடோட பவர் சொல்லிட்டாங்க. ஷாம்ராக்கோட பவர் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். மேபி ஷாம்ராக்கு வந்து இந்த ஸ்வாடே போதும். ஏன்னா செர்பரஸ் ஃப்ரூட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி, சாப்டரில் வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாம்ராக்கோட பவர் வந்து ரிவீல் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் ஷாம்ராக் வந்து லோக்கி அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ லூஃபி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதாவது லூஃபி இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜெயின் கார்டுகிட்ட வந்து கேட்குறான். அந்த கார்டு வந்து என்ன சொல்கிறான்னா, ஷாங்ஸ் வந்து அவங்க எல்லோரையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கார்டுக்கு வந்து தெரியாது. ஏன்னா ஷாம்ராக்கும் ஷாங்ஸும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த கார்டு வந்து ஷாம்ராக்குன்னு சொல்ல தெரியாமல் ஷாங்ஸ் வந்து அவங்கள எல்லோரும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். லூஃபிக்கு நம்ப முடியல, என்னடா ஷாங்ஸ் அட்டாக் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம கொஞ்சம் சாப்டருக்கு முன்னாடி க்ராக்கஸ் கூட ஒருத்தன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவன் கேஸ்டலுக்கு நேராக அப்ரோச் பண்ணுறான். ஸோ எப்போ அப்ரோச் பண்ணுறான் அப்படி கேட்டிங்கன்னா, லூஃபி வந்து ராஜர் பைரட் ஷாங்ஸோட ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த மேன் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது ராஜரோட க்ரூவில் சேர்ந்தவன் தான் அந்த மேன் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கபானா இருக்குமோ, வாய்ப்பு இல்லை, பார்ப்போம். ஸோ இங்கே ஃப்ராங்கியும் ரிப்ளையும் வந்து அந்த பெரிய ட்ரீ முன்னாடி ஒரு டிராயிங்கை வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த டிராயிங் வந்து வாய்டு செஞ்சுரியில் வரையப்பட்டது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சால் வந்து ராபின்க்கு ஒரு புக்கை வந்து காமிச்சிருப்பான் இல்லையா, ராபின் வந்து அதை உடனே டிரான்ஸ்லேட் பண்ணுறான். ஸோ அந்த புக்கில் 2 வேர்ல்டு வார் வந்து நடந்திருக்கு இந்த வேர்ல்டில். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த 3வது வார் நடக்க போகுது, அதையும் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மொத்தமாக 2 வார் நடந்திருக்கு. அதாவது ஒன்று ஜாய்பாய் டைமில் நடந்த வார் ஏன்ஷியன் கிங்டமுக்கும் வேர்ல்டு கவர்மெண்ட்க்கும், அதாவது 800 வருஷம் முன்னாடி. இதுக்கு முன்னாடி வார் எங்கே நடந்துச்சுன்னா சன் காட் நீக்கா டைமில். ஸோ நீக்கா டைமில் ஒரு வார் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜாய்பாய் டைமில் ஒரு வார் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த புக்கில் பேசியிருக்காங்க.
அதுவும் இல்லாமல் இப்போது லூஃபி டைமில் ஒரு வார் நடக்க போகுது. நமக்கு எல்லாருக்குமே இவங்க 3 பேரும் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்னு தெரியும். அதாவது சன்கா நீக்கா ஒரு காடு, ஜாய்பாய் ஒரு சாதாரண பைரட், லூஃபியும் ஒரு சாதாரண பைரட். ஸோ நீக்கா டைமில் ஒரு வார், ஜாய்பாய் டைமில் ஒரு வார், இப்போது லூஃபி டைமில் ஒரு வார் நடக்க போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த புக்கில் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் அடிஷ்னல் ஸ்பாய்லர்ஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது குரோக்கஸ் கூட குடிச்சிட்டு இருந்தவனும் அதாவது இப்போ அப்ரோச் பண்ணவனும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவரை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த சாப்டரில் கன்ஃபார்ம் பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த சாப்டரோட லாஸ்ட்டு ஃபைனல் பேஜில் வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவே க்யூரியஸ் ஆகுது என்ன அதுன்னு பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் வந்தால் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பாய்லர்ஸ்லேயும் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.